your blessing and a God given vision may appear dead, but he will never leave it to die. உன் ஆசீர்வாதமும் கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனமும் சில நேரத்துல செத்த மாதிரி இருக்கலாம், ஆனா கர்த்தர் அதை சாக விட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோ இந்த புள்ள பிறந்துச்சுங்க, சொன்ன மாதிரி என்னாவது 17வது வசனத்தை வாசிங்க. இந்த புள்ள கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க பாஸ்டர். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றார். கரெக்டான சைன்ல எலிசா சொன்ன மாதிரி குழந்தை பிறந்துருச்சு. ஆனா இப்போதான் ட்விஸ்ட். 18வது வசனத்துல வாசித்தீங்கன்னா அந்த புள்ள ஒரு நாள் அப்படியே விளையாடுனே இருக்குது. விளையாடும் போது தலை வலிக்குது, அப்பா அப்பான்னு கத்துன ஒண்ணு என்னாவது கீழே விழுறான். ஒன்னு அப்பா தூக்கின்னு போறார் அம்மா கிட்ட. வாசிங்க 19ல இருந்து. தன் தகப்பனை பார்த்து என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில் இவன் தாயினிடத்திற்கு எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான். வேலைக்காரன் தூக்கின்னு போய் தாயினிடத்துல கொடுக்கறான். கொடுத்த உடனே என்ன நடக்குது வாசிங்க. அவனை எடுத்து தன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியிலே இருந்து செத்து போனான். எந்த மடியில புள்ள இருக்கும்னு சொன்னானோ அந்த மடியில பிறந்த புள்ள இப்ப அதே மடியில செத்து போயிட்டான். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து. இப்ப பாத்துங்க எங்க வைக்கிறாங்க. நம்ம போட்ட கட்டில் எப்போ உதவுது பாருங்க. எந்த தேவ மனுஷனுக்கு கட்டில போட்டோமோ இப்ப என்ன பண்றான், அந்த கட்டில போய் பையனை படுக்க வச்சு கதவை மூடிட்டு போறான். இதே போல இன்னைக்கு சில நேரங்கள்ல நம்ம கண் எதிர்க்கவே நம்ம ஆசீர்வாதங்கள் மரித்து போகிற சூழ்நிலைகள் வருது. சில நேரத்தில் பாத்தீங்கன்னா our blessings and our visions die in front of her. It seems like it's gone and it's dead. சில நேரத்தில் அப்படியே முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளவுதான், இது ஆகவே ஆகாது. இந்த கர்த்தர் சொன்னாரு, தரிசனம் இருந்தது, அந்த ஆசீர்வாதம், பட் திஸ் பர்టిక్యులர் blessing right now is dead in front of my eyes. என் கண்ணு முன்னாடியே போயிடுச்சு. ஐயா நீ கர்த்தர் சொல்றாரு, அப்படிலாம் உன் ஆசீர்வாதத்தையும் உன் தரிசனத்தையும் அவர் சாவலாம் விட மாட்டாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதெல்லாம் விட மாட்டாரு சொல்லுங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சொல்லுங்க. உன் ஆப்பர்ச்சுனிட்டி, உன் கதவுகள் அடைக்கப்படலாம். எந்த கதவுக்காக நீ ரொம்ப எதிர்பார்த்த கண் முன்னாலே மூடுற மாதிரி இருக்கலாம், அதெல்லாம் கர்த்தர் அப்படி விட்டுற போறதே கிடையாது. நிச்சயமாகவே அதற்கு ஜீவன் உண்டாக முடியாத கர்த்தர் உன் வாழ்க்கையில் அதை செய்வார். இட்ஸ் நாட் கோயிங் டு பீ a dead end. சோ உடனே அவங்க ஹஸ்பண்ட சொல்றாரு, ஆள் அனுப்பி சொல்றாரு, நான் ஊழியக்காரர்கிட்ட போக போறேன். ஹஸ்பண்ட் கேட்கிறாரு, வாசிங்க. தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரர் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னா ஒன்னு அவர் கேட்கிறார், ஏமா நீ போற? அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல ஓய்வு நாளும் அல்லவே. அப்பவே பாத்தீங்களா அமாவாசை கதெல்லாம் கொடுத்து, அமாவாசை ஜெபம் எல்லாம் அமாவாசையும் இல்ல ஓய்வு நாளும் இல்ல. நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? வீட்டுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, முதல்ல என்ன பண்ணிருப்போம்? போன் வச்சு அடிக்கிறேன், எடுக்க மாட்டேன் அப்படின்னா முக்கியமான வேலை. அவன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்க. ஏன் சொல்ல? ஏன்னா அவரே வயசானவர். சொல்லி இந்த ஆள் ஹார்ட்டை புடிச்சுன்னு இந்த ஆள் செத்துட்டானா வீட்டுல 2 சாவை மேனேஜ் பண்ணும். ஏன்னா சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரத்தை ஷேர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஷேர் பண்ணுற ஆளே நம்மளுக்கு பெரிய பாரமாயிடுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாகணும். நம்ம ஃபீல் பண்ணுறதோட இவங்க ஜாஸ்தி ஃபீல். நீங்கள் சாவெல்லாம் நம்ம வீட்டில் சாவு நடந்து பார்த்துக்கிறீங்களா? வீட்டில் டெத்துக்கு நம்மளே அழுது ஓஞ்சி ஆஞ்சி அப்போதான் ஓகே செத்துட்டாங்க நம்ம செட்டில் ஆகிற நேரத்தில் ஐயோன்னு வந்து திருப்பி நம்மளை கட்டி பூச்சி அவனுங்களை பார்த்துக்கிறதே நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்கும். இந்த சாவுக்கு வராங்க பாரு, நம்மளை விசாரிக்க வரவங்களுக்கு விசாரிக்கிறது நம்மளுக்கு பெரிய விஷயம். அவனுக்கு டீ காஃபி சேரு சாமியானா, சாவை அடக்கம் பண்ணி வச்சுட்டு வந்த பிறகு அவனுக்கு சாப்பாடு, அதுவும் அவனுக்கு வந்து சாவுக்கு வந்துட்டு போனாங்களே, இதுல வேற அவன் சாவுக்கு வருது கிரேவ் யார்டுக்கு அவனுக்கு பஸ் அரேஞ்ச் பண்ணணும். நம்ம அது முடிஞ்ச பிறகு மெமோரியல் வீட்டுக்கு பிரியாணி. சில நேரத்துல நமக்கு துக்கம் விசாரிக்க வருவங்களே நம்ம விசாரிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால தான் என்ன சொல்றா, என் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, ஆனால் நான் புருஷங்கிட்ட கூட சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு பெருசாயிடும். You have to be very careful தேவ பிள்ளைகளே. You have to be very careful. நான் இன்னொன்று யோசித்தேன், அவன் ஏன் அவன் புருஷங்கிட்ட சொல்லு? ஏன்னா புருஷங்கிட்ட சொல்லியிருந்தா அவனா சொல்லிப்பாங்கம்மா, புள்ள செத்துட்டான், இந்த நேரத்தில் எங்கே போற, அவ்வளோதான் விடு, the child is dead. இதுக்கு மேலே நம்ம ஃபியூனரலுக்கு ரெடி ஆகலாம். ஊழியக்காரனை வந்து ஜெப மீட்டிங்க்கு கூப்பிடு,
ஏன்னா சில நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க, ஐ ரோட் திஸ் லைன், யூ நீட் டு பி கேர்ஃபுல் ஆஃப் தோஸ் பீப்புள் who will prepare you for funerals but not encourage you to for a miracle. நான் சொல்றது புரியுதா? சில ஆட்கள் கிட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க எப்படின்னா உன்னை சாவுக்கும் ஃபியூனரலுக்கும் ஆயத்தப்படுத்துவான், உன்னை அற்புதத்துக்கு என்கரேஜ் பண்ணவே மாட்டான். You have to be careful about those people. நான் திருப்பி சொல்றேன், God really spoke to me. I was writing this line again and again. என் ஐபேட பார்த்தீங்கன்னா அதை எழுதி பிளாக் லெட்டர்ஸ்ல அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். You have to be careful of those people who will prepare you for funerals but they will not encourage you for a miracle. சிக்கா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், சரிங்க கர்த்தர் சித்தத்தை நம்ம ஏற்றுக்க வேண்டியதான். அவனே டாக்டர் ஒரு 6 மாதம் கொடுத்தோட நம்ம ரெடி ஆகிடலாம் கர்த்தர் சித்தத்துக்குன்னு வானுங்க. டேய் அதுக்குள்ளேயே வாடா, கர்த்தர் உயிரை கொடுப்பாடுறா, ஒரு ட்ரை பண்ணுங்கடா. அதனால தான் அவன் ஒரு வீட்டுக்கார்ட்ட சொல்ல, ஏன்னா வீட்டுக்காரர் என்ன பண்ணிருப்பான், ஏமா போகாத தடுத்து நிறுத்திட்டு இருப்பான். ஏன்னா இந்த பையன் இதுக்கு மேலே பிழைக்க போகிறதே கிடையாது, செத்துட்டான் விடு, உறவினர்களாக கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சாவு ஃபியூனரல் ரெடி பண்ணலாம். அதனால அவன் சொல்லவே இல்லை. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை சில நேரத்தில் சிலரிடத்தில் உங்கள் பிரச்சனையை நீங்கள் சொல்லாமல் இருப்பதே நல்லது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொல்லாத, என்கிட்ட கூட சொல்லாத. முக்கியமா உங்களை பார்த்து சொல்றேன், என்கிட்ட சொல்லாத. The worst pain in your life delivers the best miracle. உன் வாழ்க்கையில் இருக்கிற மிகுந்த மோசமான வழிதான் சிறந்த அற்புதத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கும். Are you going through a worst pain today? அவ பாருங்களேன், அவ என்ன நடக்குது நான் வாசிக்கிறேன், இந்த பாயிண்ட்டை சொல்லிட்டு நான் போறேன். அவ அப்படியே நடந்து போறா. வாசிங்க 25. கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனத்துக்கு போனால் தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சுனமியால் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமாய் இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா, பிள்ளை சுகமா இருக்கிறாள் கேட்கிறாங்க. உடனே அந்த மாதிரி என்ன பதில் சொல்றாங்க, அவள் சுகந்தான் என்று சொல்லி, சுகந்தான்றா வேலைக்காரன் வந்து எல்லாம் இங்க பிள்ளை செத்து கிடக்குறான், ஆனா அவனா சொல்றான் சுகந்தான். ஏன்னா இவன் மேல கூட எனக்கு டவுட். எப்படி இவன் கூட, ஐயோ பையன் செத்துட்டானா, சரிம்மா நீங்க போங்க நாங்கள் மீட்டிங் வரோம் நான் ஊழியக்காரங்கிட்ட, இல்லை அவங்ககிட்ட சொல்லாம கூட போயிட்டு இருப்பான். இவன் மேல கூட டவுட். எங்க சில நேரத்துல உங்க வாழ்க்கையில துக்கம் விசாரிக்க வரவங்கிட்ட எல்லாம் சுகமான சுகம்தான் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் சுகம்தான் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் சுகம்தான். அங்க வீடு பத்தி நீரியும் இருந்தாலும் நம்மளுக்கு சுகம்தான். ஏன்னா நீ பத்தி நீரின்னா அவன் சந்தோஷப்படுவான். அவனுக்கு சொல்லவே சொல்லாத, எப்படிமா இருக்கிற, வீடு எப்படி இருக்குது, குடும்பம் எப்படி இருக்குது, குழந்தை என்னோட கல்யாணம் ஆச்ச பொண்ணு எப்படி இருக்குது, பையன் எப்படி இருக்குது, குழந்தை ஏதாவது பிறந்த, எல்லாம் சுகம்தான். என்ன சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க, எல்லாம் சுகம்தான் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் சுகம்தான். துக்கம் விசாரிக்க வருகிற இடத்தில் சொல்ல வேண்டியது எல்லாம் கர்த்தர். எப்படி இருக்குது வாழ்க்கை, ரொம்ப நல்லாகுது, அதுலயே அவன் செத்துருவான். ஏன்னா அவன் எதிர்பார்க்கறது ஏதோ பிரச்சனை எதிர்பார்க்க, ரொம்ப நல்லாகுதுன்னா அதுலயே அவன் இல்ல. நான் இதை கேள்விப்பட்டேன், ரொம்ப மேரேஜ் எப்படி, ஓஹோ வேலை எப்படி, பிசினஸ் லாஸ்னாங்க, பல காசை எங்க வைக்கணும்னு தெரியாம இடம் தேடுகிறேன். ஏன்னா நம்ம தான் கஷ்டத்துல இருக்கிறானே, அவன் சந்தோஷப்பட்டு நம்ம ஏன் கஷ்டப்படணும்? There's something you really need to learn here. வழியில இருக்கிறா வாசிங்க என்ன சொல்லுது. ஆனா வேலைக்காரன் ஊழியக்காரன் போன உடனே, அந்த மலை கிட்ட போன உடனே நேரா அவன் காலில் உள்றா. கெஹாசி போய் அவளை தள்ளுறான்னு பாக்குறான். நம்ம அந்த ஊழியக்காரன் என்ன சொல்றாரு வாசிங்க, தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவளை தடுக்காத, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது, அவள் ஆத்துமா துக்கமா இருக்குது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றார். அவளை தடுக்காதே, அவ ரொம்ப துக்கத்துல இருக்கிறா. அதெல்லாம் சொன்னேன், தேவபிள்ளை நீ ரொம்ப துக்கத்துல இருக்கும் போது தான் பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். Your worst pain will help you deliver the best miracle in your life. Hallelujah. எப்போ நான் ரொம்ப சுகவீனத்தில் இருக்கணும், கர்த்தர் அப்போதான் ரொம்ப அற்புதமான தீர்க்கதரிசன வார்த்தையை டெலிவர் பண்ண வைப்பாரு. Whenever you go through a tough time in your life, the worst pain delivers the best miracle. ரொம்ப மோசமான பெயின்ல இருக்கிறா. அடுத்தது போ, நீ கடைசியான பாயிண்ட் இதுதான்.